ஜெய்ங்கிறது வந்து அது ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஒரு ஒரு உதாரணம்னா சினிமாவில் ஜெய்சங்கர். ஃப்ரெண்ட்லினஸ்க்கு அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் இன்னி வரைக்கும் இன்னொருத்தரை பார்க்கலாம். ஜெய்சங்கருக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் சேர்த்தாலே இந்தியன் அளவுக்கு ஒரு பெரிய படமே எடுத்துடலாம். அவரை யாராவது இக்னோர் பண்ணால் கூட சரி இப்போ அது அவருக்கு தான் நஷ்டங்கிற மாதிரி போயிடுவார். மக்கள் கலைஞர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அவர்களோட 85வது பிறந்த நாள். இதை ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவா அவருடைய மகன் சஞ்சய் சங்கர் சிறப்பா எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அதாவது ஒரு இடத்துல ஒரு விழாவா வச்சு எல்லா செலிபிரிட்டிஸும் கூட்டிட்டு வர்றது ஒரு ஸ்டைல் அப்படின்னா, அந்தந்த செலிபிரிட்டிஸோட இடத்துக்கே போய் அவங்களோட மலரும் நினைவுகள் மக்கள் கலைஞருடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கிறவரை பத்தி நான் என்ன சொல்றது, சச் அ ஃப்ரெண்ட்லி மேன், சச் அ லவ்வபிள் கேரக்டர். நான் இந்த மாதிரி இன்டர்வியூனோட சரி வா எத்தனை மணிக்கு வரணும் உனக்கு வந்துரு பண்ணிடலாம் அவ்வளவுதான், இதை தவிர அவர் எதுவுமே பேசல. ஸோ அவர் தான் நாடக பிரியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்க பிரியமான எஸ் வி சேகர் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. மக்கள் கலைஞர் அவங்க வீட்டுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, கேட்ட உடனே நீங்க உங்களோட வேலைகளுக்கு நடுவில் உடனே வாடா அவரை பத்தி நான் பேசணும் அப்படின்னு. என்னுடைய 10 வயசுலேருந்து அவருக்கு என்ன தெரியும். அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அவர் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்த பொழுது அப்பா தான் ட்ராமா டைரக்ட் பண்ணுது. அப்போ நான் வீட்டில் பக்கத்து வீடு தான் எங்கள் அப்பா அம்மா வீடு. தேர் பிளெஸிங்ஸ் நான் இந்த வீடு வாங்கினேன். அந்த செவுத்து கட்டையில் தான் உட்காந்து நம்ம பசங்களே கழுது கட்டை கொட்டி சவருங்கிற மாதிரி எல்லாம் செவுத்து கட்டையில் தானே உட்காந்துருப்போம். கேட் இருக்கும், சேர் இருக்கும், உட்கார மாட்டோம். சேர் இருந்தால் டேபிள் மேலே உட்காருவோம். அந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. நான் ஸ்கூட்டரில் தான். ஆமாம், நான் சங்கர் எனக்கு ஒரு ஷர்ட்டு கிஃப்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த 25th பிளேயும் போது எல்லாருக்கும் ஷர்ட் கொடுத்தாங்க. ஜெய் அப்படின்னாரு. சிற்கு சார் பேர் போட்டு வச்சிருக்கு அப்படின்னாரு. வெங்கட்ராமன் சார் தெரியும் கேட்டேன் அப்படின்னு போயிட்டார். அதான் ஃபர்ஸ்ட் டைம். அவர் அப்ப நீங்க அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பின்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அதெல்லாம் நமக்கே ஏங்க, நானே பள்ளிக்கூட பையன், நான் இன்னொருத்தரை பத்தி என்னத்த சொல்றது. நீங்க வேணா அப்போ அவரை கேட்டுருக்கணும், இவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுச்சு, பின்னாடி சினிமாக்கு வருவாருங்கிற மாதிரி தோணுது மாதிரி. ஆனா ரிஹர்சல் போதெல்லாம் நம்ம சைட்லேருந்து நம்ம கையில் மாத்திரம் புக்கு வச்சுட்டு காது மனசு எல்லாம் ரிஹர்சலில் தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு தடவை அப்படி தான் ஏதோ ஒரு இதும்போது டைலாக் யாரோ விட்டானே என்னப்பா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. ஒன்று ஷோ சொல்கிறாரு, அவனை கேளுங்க பின்னாடி தான் அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். திரும்பி பார்த்தா டக்குன்னு ஓட்டம் உள்ள. அது நமக்கு அந்த பிளட் அப்பாவுடைய ஒரு இது. ஜெய்ங்கிறது அது ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஒரு ஒரு உதாரணம்னா சினிமாவில் ஜெய்சங்கர். இட்ஸ் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நான் அவர் வீட்டில் போய் தயிர் சாதம் அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டா ஏதாவது சாப்பிடாத வெளில வர முடியாது. கீத்து அப்படி கீதா ஏதாவது கூப்பிடுவார், வந்துடும் டேபிள், அவ்வளோ பெரிய டேபிள் ஃப்ரண்ட்டில் அந்த இந்த ரோட் சைடு இருக்கும்ல அங்கே காலேஜ் ரோடு வீட்டில். அது இன்னொன்று ஃப்ரெண்ட்லினஸ்க்கு அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் இன்னி வரைக்கும் இன்னொருத்தரை பார்க்கலாம். நான் 2 பேர் நான் சொல்லுவேன். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க நான் எம்ஜிஆர் மாதிரி வரணுமாங்க, நான் சிவாஜி மாதிரி வரணுமாங்க. நான் சொல்லுவேன் நான் ஒரு ஃப்ரெண்ட்லினஸில் ஜெய்சங்கர் மாதிரி வரணும். கால் ஷீட் கொடுத்து அந்த கால் ஷீட் டைமிங் நான் சிவகுமார் மாதிரி இருக்கணும். இதுதான் சொல்லுவேன். என்னப்பா நீ இப்படிலாம். ஆமாம் சார், சிவகுமார் ஒரு ஷூட்டிங் போனால் போவார், ஷூட்டிங் கேன்சல் ஆகிட்டுனா உடனே நான் இன்னும் 2 ஷூட்டிங் வர்றேன்னு போக மாட்டேன், நேராக வீட்டுக்கு போயிடுவேன். ஜெய்சங்கர் படம் எப்போ ஆரம்பிக்கிற அப்படி தான் கேட்பார். அட்வான்ஸ் கொண்டு வந்தியா, என்ன பேமெண்ட்டு கேட்க மாட்டேன். ஜெய்சங்கருக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் சேர்த்தாலே இந்தியன் அளவுக்கு ஒரு பெரிய படமே எடுத்துடலாம். என்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் அது. சாதாரணமான விஷயம் இல்லை சார். கண்டிப்பா அந்த மாதிரி
ஜஸ்ட் என்கரேஜே பண்ணுவேன். ஒன்றுமே இல்லைவா அப்போ, ஏன்னா அப்போல்லாம் படங்களே 10 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி எடுக்கக்கூடிய காலகட்டம். இவருக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஹீரோன்னு பேர். ஆனால் வெள்ளிக்கிழமை படம் வரவங்க இருக்காங்க. ஆனால் அது சனிக்கிழமை எடுத்துருவாங்க. ஆனால் அப்படி எடுக்கப்பட்ட படங்கள் இவர் கதாநாயகம் இருந்தாலும் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு பேர் வந்தது. இன்னைக்கும் ஆந்தை மார்க் தீப்பெட்டி அப்படியே வந்து நான் பார்த்து கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கும். ஆனா மனசுல நிக்குது. அது மாதிரி எவ்வளவு வருஷம். பாம்பே மெயிலா, நீலகிரி எக்ஸ்பிரஸ், அதெல்லாம் பொன்வண்டு, இதெல்லாம் ஹிலேரியஸ் படங்கள்லாம் நிறைய. தேன்கேனம் கிருஷ்ணமூர்த்தி படங்கள், அது பாலச்சந்திர சார் படம் எல்லாம் பெரிய. அது வந்து அதனால தான் அவருக்கு மார்க்கெட்னு போன பொழுது அவரை கைத்தாங்கி அப்படியே மேலே கொண்டு வந்ததுக்கு இண்டஸ்ட்ரியே ஒர்க் பண்ணிச்சு. இன்னும் சில பேர் விழுந்துட்டா இன்னும் காலால் மிதிரான்ட்டு போட்டு முடிச்சு மூடிட்டு போயிடுவாங்க. அது வந்து அவர் செய்த நல்லவைகளும் அவருடைய நல்ல எண்ணத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய. அவர் முகத்திலேருந்து ஒரு நாள் கூட அந்த ஸ்மைல் இறங்கினதே கிடையாது. அவர் குவைத்து போகிறதுக்கு முன்னாடி கூட நான் போய் சொன்னேன், டேய் சும்மாறா எனக்கு தெரியும்டா அப்படின்னாரு. எப்படி பேசிப்பீங்க நீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒரு என்னோட 10 வயசு பெரியவர். அந்த சார் தான். நம்ம மேடை நாடகங்களை ஒண்ணா நடிச்சீங்களா? இல்ல, அவருடைய ஜெய் ஜாய் நைட்னு ஒண்ணு போட்டு நிறைய அதுக்கெல்லாம் நான் போய் ப்ரோக்ராம்ஸ்க்கு ராம்ஜி நானும் தான் மெயின். ராம்ஜி தான் என்னை விட மெயின் அதுல. அதுல ஸ்ரீபிரியா எல்லாம் இருப்பாங்க. பஸ்ல போவோம் எல்லா ஊருக்கும். அந்த ஃபண்ட்ஸ் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு. பஸ்ல தூங்க விட மாட்டாரு அவரு. என்ன தூங்குற ஏந்து சார், ராத்திரி தூங்காம கார்த்தால போன வேலை இருக்கும் சார், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. என்ன இந்த வயசுல தூங்குற? என்ன பண்ணுவாரு? சும்மா ஜாலியா ஏதாவது சொல்லு, அந்த ஷூட்டிங் என்னாச்சு, ஏதாவது கிசு சொல்லு அப்படிமா. ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே கோலிவுட் அனைத்து விஷயங்களையும் சொல்லுவார். ஏன்னா என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படிம்பாரு. சார் அப்படிம்பாரு, தெரியும்டா நீ தான் போன வாரம் பேசியிருந்த இல்லை அப்படிம்பாரு. இது நான் சொல்றது இந்த செல்போன் இல்லாத காலகட்டம். அப்ப எப்படி பரவுச்சு? அப்போ வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. ஸோ ஜெய்கிட்ட சொல்லலாம், அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், அவரும் சொல்ல மாட்டார். அது நான் சொன்ன விஷயமா இருந்தா கரெக்டாக என்கிட்ட கேட்பார். அப்பா அந்த மாதிரி இன்னொன்று வந்து ஒரு தன்னுடைய பர்சனல் டைமிங்னே ஒதுக்கிக்கல. ஃபேமிலிக்கெல்லாம் அவர் குழந்தைங்களோட ஏதாவது அக்கேஷன் தான். என் கல்யாணத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆகஸ்ட் 20th 1979. அது என் சம்மந்தி வந்து நாங்கள் வரதட்சணை வேண்டான்னு சொல்லிட்டோம். வரதட்சணைலாம் வாங்கவே இல்லை. ஆனால் இந்த ரிசப்ஷனுக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், இப்போ சம மாப்பிள்ளைக்கு வரதட்சணையே கொடுத்துருக்கலாம் போல. இந்த செலவு பந்தி ஆகிட்டே இருக்கு. 6 பந்தி 7 8 9 ஆச்சு. 12 13 தான் போக ஆரம்பிச்சோன்னே ஒவ்வொரு பந்திக்கும் வேற வேற ஐட்டம் மாறுது. அவன் என்ன பண்ணுவான்? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, டி நகர்ல கல்யாணம் அப்படியே ஓடி போய் வாங்கி பண்ணாங்க. அந்த சிவாஜி அவர் வீட்டுக்கு அவரே கேட்டார், யார் இது இவ்வளவு கூட்டம்? ஏன்னா அவர் வீட்டு வாசல் வரைக்கும் கார் நிறுத்திருந்தாங்க. அந்த இது சார் நமக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு, வெங்கட்ராமையர் பையன். வெங்கட்ராமன் பையனா அப்படின்னாரு. ராத்திரி 11 மணி இல்லை 10 மணிக்கு 10:45 முடிச்சிட்டோம். கரெக்டாக எங்கள் அப்பாவுக்கு என்னன்னா 6 மணிக்கு ரிசப்ஷன் தான். அவங்க வரவங்களோ இல்லையோ நீ ஸ்டேஜில் நிற்கணும் கரெக்டாக டைமிங். இப்பெல்லாம் பாருங்க, நீங்கள் 6:30 மணிக்கு ரிசப்ஷன் போட்டிருப்பாங்க. சரி நம்ம ஒரு 7:30 மணிக்கு போனா கொஞ்சம் இருக்கு சார், மேக்கப் பையன் எங்கேயோ போயிருக்கு. எப்போ நான் என்ன பண்ணுவேன், சில சமயம் சீட்டில் வச்சுட்டு வந்துடுவேன். என்ன பண்ணுவோம் சொல்லி நம்மளும் அந்த ஒரு நாளைக்கு 4 கல்யாணம் 5 கல்யாணம் போகிற மாதிரி. இவர் வந்து கிளம்பி மாலையெல்லாம் கேட்டும் போது வந்துட்டார். என்னடா எங்கடா கிளம்புற? 10:30 மேல 11 o'clock சார். 11 மணி சார், நீ தான் ஃபர்ஸ்ட் நைட். நாங்கள் இருந்தானே, நான் கதவை தட்டி வரமாட்டேன் சார். ஆனா அதுக்கு அது ஒன்றும் லேட்டா தெரியல. ஏன்னா அதுக்கு 10 நிமிஷம் மட்டும் தான் மேஜர் சுந்தரராஜ் வந்தாரு. பிகாஸ் எல்லாருமே டிராமா முடிச்சுட்டு வரவங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு வரவங்க. அது என்னன்னு சொன்னா, வெங்கட்ராமன் வீட்டு கல்யாணத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் நாட் எஸ்வி சேகர். கண்டிப்பா
அப்பா வெங்கட்ராமன் மேல வச்சிருந்த மரியாதை மரியாதை ரொம்ப இன்னைக்கு கூட. அதுக்கு பிறகு நான் அவரோட பழகும்போது என் பசங்க பர்த்டேக்கு பார்த்தா அவர் இல்லைன்னா கூட இந்த சஞ்சய் என் பசங்க பொண்ணு டாக்டர் கிட்ட கொடுத்து பெரிய தூக்க முடியாத தூக்கி அங்கிள் இல்ல அந்த லவ் கண்டினியூ அதுல வந்து ஜெய் அப்படின்னு போட்டிருக்கோம். அது ஒரு வார்த்தை, அது அடுத்த ஜெனரேஷனுக்கும் கண்டினியூ ஆமா. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், அதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. நம்முடைய இன்னொரு சன் இப்போ பெரிய ஐ டாக்டர் விஜய் சங்கர் வந்து இன்னைக்கு பார்த்தா ஜெய்சங்கர் பையன் அப்படின்னு போகிறது ஒன்று வந்து ஒரு 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 ஃபீல்டில் இவ்வளோ ஒரு ஒரு எக்ஸ்பர்டைஸா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸு டெக்னாலஜியோட இன்னைக்கு ஹி ஹாஸ் காட் இஸ் கிளினிக் அண்டு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட்லாம் நம்ம ஜெய் ஃப்ரெண்டுங்கிறதுனால கிடைக்கிறது இல்லைன்னா நம்ம போய் அங்கே எப்போ க்யூவில் நின்று எப்போ பார்க்கறதுக்கான மாதிரி. அண்டு ஜெய்யா இருக்கட்டும் சஞ்சயா இருக்கட்டும், அவங்க வந்து தன்னுடைய ஃபாதருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் எனார்மஸ். நிஜமாவே அது வந்து என் பையன்கிட்டையும் எனக்கு அது பிடிக்கும். அந்த அப்பா ஃப்ரெண்டா அந்த அந்த இது ரொம்ப. ஏன்னா எந்த அப்பாவுமே நினைப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு 30% கூட இல்லையே அந்த பையன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த பையன் தன் பையன் கிட்ட அதானே எதிர்பார்ப்பாரு. கண்டிப்பா அது நினைக்கும் பொழுது நம்ம அந்த இதுதான் அந்த கல்ச்சர் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். கீதா ஜெய்சங்கரும் அவங்கள பார்த்தா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயினையே காட்டிக்க மாட்டாங்க. இவர் எத்தனை வாடாம்பாரு ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் சாப்பாடு பாட்டு போயிட்டு இருக்கோம். தயிர் சாதம் ரொம்ப மஸ். அது வந்து அப்படிம்பாரு. அது என்னன்னா அதுவும் சும்மா வெறும் தயிர் சாதம் இல்லை, அதில் உண்டான அந்த இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் நிறைய மாவடுன்னு அவருக்கு ரொம்ப இதெல்லாம். இப்போ சில விஷயங்கள் ஒரு டிப்பிக்கல் ஒரு ஒரு தஞ்சாவூர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி மாதிரி. அந்த படங்களும் வித்தியாசமான படங்கள் எல்லாமே பண்ணிட்டார். அவர் வந்து ஒரு என்ன சார் டாம்பாய் மாதிரி வெறும் அது மாதிரியெல்லாம் இல்லை, வெறும் பாண்டு எல்லா விஷயமும் பண்ணிட்டார். பட்டணத்தில் போதுமே அவருக்கு மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் டிவியில பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த படங்கள்லாம் ஏன் ஓடுறதுன்னா அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே இருக்கு, கதை இருக்கு, வெறும் பிரம்மாண்டம் மட்டுமே இல்லை, ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு படங்கள்ல எதுவுமே இல்லையா. மெகா சீரியல் மாதிரி லக்ஷ்மி மாடி ஏறினால்னா ஒரு நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்தா கூட மாடி 3வது படி தான் போயிருப்போம். இவ்வளோ கேலி பண்றேன், நானே ஒரு மெகா சீரியல் பண்றேன், அது என்ன பண்ண போறாங்களோ வச்சு வாங்கி மீனாட்சி சுந்தரேஸ்வர் பார்த்து. சரி, இப்போ வந்து இந்த நாடகங்கள்ல இருந்து வந்தாரு, படங்கள்ல நீங்க அவரோட சேர்ந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். 2-3 படம் பண்ணிருக்கேன். படம் எனக்கு தெரிஞ்சது தேவர் ஃபிலிம்ஸ் படம் பண்ணிருக்கேன். ஓகே. அப்புறம் அப்ப ஷூட்டிங்ல எப்படி இருப்பாரு? அதேதான் சார், அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்னு சொல்லுவாங்க. அந்த ஷூட்டிங்லயே அதேதான். இன்னி கூட சில பேர் ஷூட்டிங்ல சில பேர் இப்பெல்லாம் போனா கேரவன்ல பூந்துறாங்க. அப்புறம் டயலாக் போர்ஷனுக்கு 3 செட்டை வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டேன். இல்ல சார் கொஞ்சம் ஈரமாச்சு தான் கொஞ்சம் ட்ரையர் போட்டால் காஞ்சிட்டு போகுது, எதுக்கு செலவு வைக்கிறாங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியம். ஸ்டண்ட்டுக்கு டூப்புக்கு இன்னொரு ஷர்ட் வாங்குவோம் தவிர இல்லை நம்மளே ஒரு தண்ணியில் விழுறோம், இல்லை அது ரீடேக் வேணும், அந்த மாதிரி சமயத்துக்கு தான் நம்ம எடுக்கிறது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசருடைய நஷ்டங்கிறது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அவருக்கு நஷ்டத்தை கொடுக்கலாமா, நஷ்டத்தை பண்ணலாமா அப்படின்னு. இந்த சில சமயம் ஷூவோட சேத்துல குதிக்கலாம்னா நல்ல ஷூ வாங்கியிருப்போம், டக்குன்னு குதிக்கும் போது சார் வேற ஷூவை போட்டு குதிச்சிடலாம் சார், அது இது அடுத்த சீனுக்கு வேணும் சார் கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர்டிஸ்ட் சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஜெய்சங்கரும் சாதாரணமாக அதே போல் அவரோட நிறைய அந்த ஹேரிங்டன் ரோட்டில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. மெர்சி ஹோம் போவேன். வரணும்டா அவ்வளவுதான் சொல்லுவேன், வரையாலாம் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ராம்ஜி கிட்ட சொல்லுவேன், ராம்ஜி கிட்ட சொல்லிட்டேன்டா அப்படிம்பாரு. நீங்க ராம்ஜி கிட்ட கேட்கணும் அவரை பத்தி. ஹி ஹஸ் காட் எனார்மஸ். ஏன்னா ராம்ஜி தான் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா, ஜெய் ஜாய் நைட்டோடைய ஆர்கெஸ்ட்ரா முழுக்க ராம்ஜி தான். டாக்டர் கே சுப்பிரமணியம் அவன் பையங்கிறது வேற ஒரு பெரிய இது. அந்த ஒரு இது உண்டு அது. அண்டு நான் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டதில்லை. நீ வெங்கட்ராமன் பையன்டா, நீ இப்படி இருக்கிறதுல என்னடா பெரிய விஷயம்
அப்படிம்பார். அது அது அந்த கிரெடிட் அப்பாவோட கிரெடிட்டை கொண்டு வந்துட்டே அது அது ஒரு அந்த ரெஸ்பெக்ட் அது அது எங்கேயுமே மிஸ் பண்ணல. அதே போல் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு ஹீரோவில் பீக்கில் இருந்தவங்க அந்த ஹீரோயிசம் முடிஞ்சு வில்லனா போகிறதுக்கு இப்போ நடிக்க யோசிப்பாங்க. ஆனால் இவர் நடிச்சே ஆகணும்னு அத்தனை பேர் என்கரேஜ் பண்ணாங்க. அவர் என்கரேஜ் பண்ணி அவர் வில்லனாக வந்தால் கூட அசிங்கப்படாத வில்லனாக அவரை சில சமயம் ரொம்ப இது பண்றது அதெல்லாம் பண்ணல. ஆனா இவரை பொறுத்த அவரை நீங்க செகண்ட் ரவுண்ட்ல பாக்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? திருப்பி ஒரு முரட்டு காலையில ரஜினிக்கு ஆப்போசிட்டா எல்லாமே ரஜினி எல்லாம் ஜூனியர் தானே சார் இவர் அவங்க தான் பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கும் பட வேண்டிய இடத்துல இருந்தாரே தவிர இவர் வந்து எசமாங்கிற மாதிரி எல்லாம் இல்ல எங்கேயுமே. அப்போ ஒண்ணு ஹாய் ரஜினி அப்படின்னு கூப்பிடு அப்படிதான் இருப்பார். அதனால வந்து அது அந்த ஒரு குவாலிட்டி ரொம்ப பெரிய ஒரு விஷயம். செகண்ட் ரவுண்ட்ல பெருசா வந்தாருன்னா இன்ஃபேக்ட் கொஞ்சம் நிஜமாவே சம்பாதிச்சது அந்த காலகட்டம் தான். அதான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, முதல் காலகட்டத்துல நடிச்சார் அப்படியே இருக்கும் நிறைய அவருக்கு. அதை வச்சே ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர்கிட்ட. ஆனா பெரியவன் சின்னவன் இவன் ரொம்ப அவன் அந்த கம்யூனிட்டி இந்த எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவர் சாப்பிட்ற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க, அவர் சீட்டாடுற இடத்துல அத்தனை பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு குணம் அது சாதாரணமாக அமையிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஆச்சு இன்றைக்கி 75 வயசு ஆச்சு எனக்கு. அவருக்கு 85ங்கும் போது எங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் 100 ஆச்சு, 100வது வயசு. ஆனால் என்னை பற்றி வெளியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சிலது கேட்டால் அவன் திமிர் பிடிச்சவன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அதுலேயே எந்தில் வந்து ஒரு 10 பேர் அப்படி சொன்னால் கூட 90 பேர் இல்லை ஸ்ரீசேகர் கண்ணாடி மாதிரி சார், நம்ம எப்படி இருப்போமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் 100க்கு 100 செய்யா தங்கமான மனுஷன் சார் சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி. அது வந்து அது அந்த குவாலிட்டி நமக்கு கிடையாது. நானே சொல்லே எல்லாத்துக்கும் நீ என்ன புசுக்கு சண்டை போடுற, போன வாரம் அவனோட சண்டையா ட்ராமா ஸ்டேஜில் இவனோட சண்டை இல்லை சார், உங்களுக்கு யார் சார் சொன்னேன் உனக்கு என்ன குண்டா இல்லையா அப்படின்னு. சரி சார், அவருக்கு வந்துடும் எப்படியோ தகவல் வரும். அவர் வந்து இது ட்ராமா ஸ்டேஜ் அது இது இல்லை. கூத்தபிரான் அவருடைய ஃப்ரெண்டு, கூத்தபிரான் ஃப்ரெண்டு. இவர் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். கூத்தபிரானுக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் ஏதோ ஒரு சின்ன இது ஜெய்சங்கரை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஜெய் டக்குன்னு விட்டுட்டு கேப்பில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். ரேடியோவில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு தடவை எனக்கு அப்படி தான் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் டேரக்டர் சொன்னார், சார் நாகேஷ் தான் உங்கள் ஃப்ரெண்டுங்களே, அப்படியே நாகேஷ் அப்படியே ஜாலியாக ஸ்கூட்டரில் கூப்பிட்டு வந்துருங்க சார், அப்படியே நாகேஷை கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா தேன்கிண்ணம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நாகேஷ் கிட்டே போய் சொன்னேன். நான் அப்படியே ஸ்கூட்டரில் கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஆல் இண்டியா ரேடியோ போனேன், ஸ்டேஷன் டேரக்டருக்கு போனேன். என்னப்பா என்ன விஷயம்னாரு, இல்லை வாசலில் ஸ்கூட்டரில் நாகேஷ் உட்காந்துருக்காரு வரலாமான்னு கேட்குறேன். என்னது ஸ்கூட்டரில் கூட்டின்னு வர சொன்னீங்களா, வந்துட்டாரு, அது வாசலில் ஸ்கூட்டரில் தான் உட்காந்துருக்காரு, நீங்கள் கூப்பிட்டா வரேன்றாரு அப்படி கட்டிடுச்சுன்னு வந்தார். வந்து பட் நாகேஷ் அந்த ப்ரோக்ராமை பண்ணி கொடுத்துட்டு போனார். வரும்பொழுதே ஸ்கிரிப்டோட வந்தார். சும்மா பேசிக்காக 10 பாட்டா 10 பாயிண்ட்டு. அது அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட் என்னத்துக்கு, அந்த பாயிண்ட்டை வச்சு அந்த பாட்டோட இது போட்டு பண்ணிட்டு, சார் நான் போகிறதே ஸ்கூட்டரில் போகணுமா அப்படி, சார் சாரி சார் நான் ஏதோ இவங்ககிட்ட சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னா. அந்த மாதிரி தான் நாகேஷாக இருக்கட்டும், ஜெய்யாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே நிறைய அந்த காலகட்டங்களில் சார் எல்லாமே வாடா போடான்னு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். சினிமாவில் வேணால் எசமா அப்படிம்பாங்க, ஐயாம்பாங்க, அதெல்லாம் வேறு கேரக்டர். ஆனால் ஷார்ட்டு முடிஞ்சா அந்த பாண்டேஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு இல்லை. இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இன்னைக்கு எப்படின்னா ஸ்டேட்டஸ் ஓரியன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. என் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்துட்டா வெதர் யூ ஹேவ் ஃபிலிம்ஸ் வெதர் ஐ ஹேவ் ஃபிலிம்ஸ் ஆர் நாட், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியலன்னாக்கா அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு இல்லாதே போகலாம். என்னத்தை அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, நமக்கு ஒன்று ஸ்டேட்டஸை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். சில சினிமாவில் ரேப் பண்ணுறது கூட ஃபுல் சூட்டோடு ஓடுவாங்க. நான் கேட்பேன் ரேப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி, அதே ஸ்டேட்டஸ் பணக்காரன் அது மாதிரி
நாங்கள் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸில் போகும்போது அவர் நடித்த படத்தை கிண்டல் பண்ணுறது அவரும் சேர்ந்து பண்ணுவார். அப்படியா பண்ணுவார் சார். அவர் வந்து அந்த விசுவாசி மாதிரி, ஐயோ என்ன நான் நடித்த படத்தெல்லாம் இப்படி பண்ணுறேன் அவர் சொல்லுச்சா. ஏய் அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஆளுக்கு அந்த ஐடியா தானே தோணுச்சு, உருவி வச்சுட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது. ஆமாம் அதெல்லாம் வந்து ஆனால் என்ன வெல் டிசிப்ளின்டு ஃபேமிலியாக வளர்த்தார் குழந்தைங்களை. நல்ல எல்லாருமே நல்ல ஸ்டேட்டஸ். டாக்டர் வந்து ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர், ஷீ இஸ் ஆல்சோ ஒரு டாக்டர், சங்கீதா. அது மாதிரி எல்லாமே ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து எத்தனையோ ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பெரிய அந்த ஆளுமை வந்து ஒரு நாள் காலையில இல்லைன்னு நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்கு என்ன எப்படி இருந்து? அது கொஞ்ச நாள் முன்னாடியே எனக்கு கொஞ்சம் தோணித்து, என்ன இப்படி ஹெல்த்து இப்படி இப்படி இருக்கேன்னு தோணுச்சு. பட்டு அவர் இறக்கும்போது ரொம்ப ஏஜ் குறைச்சு 60+ தானே. அவ்வளோதான் 60+ங்கிறது ஒரு கிரேசி மோகன் இறந்தபோது என்ன ஷாக் இருந்ததோ அதே ஷாக்கு தான் ஜெய் சார். ஆமாம், இது காரணம் வந்து எனக்கெல்லாம் அது வந்து ஒரு நம்மளாம் வந்து அவருடைய பிரம்மாண்டத்தெல்லாம் பார்த்துட்டோம். நம்மெல்லாம் இப்போ டெக்னீஷியன் எங்கேயாவது ஷூட்டிங்கில் இப்போ அடிப்பார் அவனு திருப்பி பார்ப்பாங்க, 10 சார் வரும், நமக்கு இது காஃபி வரும், கூல்ட்ரிங்க்ஸ் வரும். ஏன்னா அவருடைய வேவ் லெங்க்த்து இப்படி இருக்குது. பாலச்சந்தர் சார் ஷூட்டிங்க்கு நான் போகும்போதே, நான் ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணலான்னு போகும்போது அவர் சொல்லுவார், கேமராமேனை பார்த்து லோகோ ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணு, சேகரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஷூட்டிங்கில் அந்த பக்கம் கமல் பார்ப்பாங்க, இந்த பக்கம் ரஜினி, ஸ்ரீவித்யா. நான் இப்போ நினச்சிப்பேன், இவ்வளோ ஆள் நம்மளை பார்த்து மிரள்றாங்க, நம்ம போய் நாளைக்கு நடிக்க போயிட்டு திட்டினா கிடையாது என்னடா பண்ணுறேன்னா நமக்கு வேணாம், நடிப்பே வேணாம்னு தான் பேசாமல் இருந்தேன். எல்லா இடத்துலையுமே வந்து அந்த அப்போ தான் சார் நம்ம விஷயத்தெல்லாம் ரேடியோ ப்ரோக்ராமை பற்றி சொல்லுவேன். வி குமார்லாம் அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், மியூசிக் டைரக்டர். அவர் படங்கள் நிறைய படங்கள் அதெல்லாம் வி குமார் சார், வேதா சார், வேதா தான் அவருக்கு அப்படியே அந்த இம்போர்ட் பண்ணி கொடுத்தது. அது தமிழுக்கு ரொம்ப புதுசு. இப்போதான் நம்ம ஒரு படத்தை சொல்ற ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்தோடனே இவங்க கொரியன் படம், இது என்ன சீனு எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்பெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகும்போது கலைவாணர் நடக்கும், டப்புன்னு சத்தம், என்ன தேங்காய் உடைக்கிறாங்க படத்துக்கு, பூஜை போடுறாங்க, அப்படி அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே எடுக்கிறதுக்கு அப்படியுமோ. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அது காலகட்டம் வேறு. ஆனால் அந்த பீரியட்லேயும் வந்து பெரிய பண சினிமாங்கிறதே பணம், பதவி, பொசிஷன், பெரிய பீக்கு, அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட்டது ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நடிகர் வீட்டுக்கு அந்த ஜெய்சங்கர் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த நடிகர் வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கேன். அவர் வரல ஒரு ரேடியோ ப்ரோக்ராமுக்காக, ஒரு இன்னொரு வீட்டில் இருக்காருன்னு சொன்னாங்க. அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வர நேரத்துக்குள்ள அந்த உட்காந்துருக்கேன் ஆஃபீஸ் ரூமில் சார்ட்டு போட்டிருக்கு, ஜெய், அப்புறம் வந்து ரவிச்சந்திரன், அந்த மாதிரி ஒருத்தர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டாக்கா யார் விட்டேன்னு அதை கண்டுபிடிச்சிடும் போட்டிருக்கு. அதுல யார் யார் படம் எவ்வளோ நாள் ஓடிச்சுன்னு இருக்கு. அதை போட்டு வச்சிருக்காங்க. அதாவது கம்பேரிசன் அது மாதிரி பண்றவங்கலாம் இருக்காங்க. இவர் அதை பத்தி கவலைப்பட்ட. அதே போல ப்ரெஸ்ஸு கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லி, ஹாய் வா 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 அப்படிம்பாங்க. எல்லார்கிட்டையும் ப்ரெஸ்காரங்களாம் சரி என்ன ஜெய் அப்படிதான் பேசுவாங்க. இல்ல இது வரைக்கும் நான் பேசின ஆட்கள் எல்லாருமே எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் கூட வரலங்கிறது வந்து எனக்கு வந்து அது ஒரு ஆச்சரியம் சார். அது ஒரு ஆச்சரியம். எங்கேயாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க லைட்டா நடிப்பு கிடிப்பு இல்ல கோபம் வரும். அந்த ஜெய் நைட்டுலாம் கொஞ்சம் சரியா இல்லைன்னா சத்தம் போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அது என்னன்னா அது அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அவ்வளவுதான். அடுத்த அதே நைட்டு என்னடா திட்டனடா நீ ரொம்ப சொதுப்பிட்டல மாத்தி விட்டுருவாரு. அது அந்த மாதிரி தான். அவருக்கு வந்து வெஞ்சன்ஸோடு இருக்கிற கோவம்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள்லாம் ஒரு டிராயர் போர்ட்லேருந்து அப்படி வந்த ஸ்டேஜ் நிறையா ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். இப்போ தான் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் வந்துட்டு இருந்ததுனால எடுக்கிறது உண்டு. அது பட் ஒரு மிகப்பெரிய ரேடியோ ப்ரோக்ராம் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு, ரேடியோ சிலோனுக்காக, அப்புறம் விவித் பாரதிக்காக வருவார். ரெடியா சார் வரவே இல்லை, அது கூட ரெடியாக இருக்கு, எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியே பேசிட்டே வாங்கினாக்க சவுண்டு கேட்க சார் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏய் இல்லைடா நீ ரெடியாக இருக்கியான்னு கேட்டேன். அப்படியே
இருந்து இந்த கீழே காஃபி சாப்பிட்டு அப்படி தான் போவார். எத்தனை பேரோட நீங்க இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கரண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. ஜெய் சார் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு நடிகர்னா இன்னைக்கு காலகட்டத்துல யாராவது இருக்காங்களா? யாராவது இல்லை சார், அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பிகாஸ் என்னுடைய ஏஜ் குரூப்பே வேற சார். இப்போ நான் பிரபுவோட நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் பிரபுவே என்னோட 15 வயசுக்கு மேலே சின்னவர். இஸ் வெரி மச் யங்கர். 63 நான் 75 பார்த்தோம். அது மாதிரி தான் எல்லாமே அந்த இதில் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து தெரியல என்ன ரொம்ப பெரிய ஆள். சத்யராஜே என்னுடைய சிஷ்யத்தை வந்துட்டு அண்ணா நீங்க 60 அப்படின்னாரு. உங்க லுக்ல ஒரு மாற்றமும் இல்ல, எல்லாமே அப்படியே இருக்கு. அதான் ஒரு தடவை சிவசங்கர் சொல்றேன், அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கான் சேகர். நான் உன்னை சொல்றேன் ஒரு வளர்ச்சியும் இல்லைன்றியா அப்படின்னு. என்ன ஒரு பாயிண்ட், ஒரு ஜாலியா சொன்னால டக்குனு அப்படி எவ்வளவு அது இல்ல, எந்த மாற்றமும் இல்ல சார். நீங்க ஒன்னும் கண்ணாடி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். ஜெய் உடம்பு சரியில்லாதையும் இருந்திருக்காரு. எது இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு ப்ரொடியூசருக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு நடிகர். மாபெரும் நடிகர். இதை இன்னைக்கு தான் நினைச்சு பார்த்துட்டே வந்தேன். இவ்வளோ பேர் அவர் அதை பண்ணாரு, இவர் இதை பண்ணாரு நம்ம நினைக்கிறோமே. படம் பார்த்தோன்னா ரசிக்கிறாங்க, அப்புறம் மறந்து போயிடுறாங்க. வெரி இன்றைக்கும் ஜெய்சங்கருடைய ஃபேன்ஸுன்னு 2 பேர் இருக்காங்க. ஒன்று அவர் பேர் கோபாலா என்னன்னு தெரியல, ஒருத்தர் ஹிந்துவில் ஒர்க் பண்ணுவார், சேஷன். அது மாதிரி ஒரு வருஷம் என்ன வந்து பார்த்துட்டு போவாங்க. தெரியும், பட் பார்த்துட்டு அந்த போட்டோ எடுத்து எனக்கு ஆமா வந்து பார்த்துட்டேன் பாருங்க. அது அது மாதிரி இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே போல் அவர் அந்த ஆர்ஃபனேஜுக்கு செஞ்ச ஹெல்ப்பு, அது மாதிரி பாதி பணம் இப்படி வாங்கும்போது அப்படி கொடுக்குறது, வாங்கி கூட கொடுக்குறல, அங்கே கொடுத்துருன்னு சொல்லிட்டு டைரெக்டாக கொடுத்துருங்க. அதனால தான் அவங்க பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களை பார்த்தோன்னே யாரை பார்த்தோன்னே உங்களுக்கு அவரோட ஞாபகம் வருதுன்னு. நீங்களும் பசங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவரோட பையன்ல ஒருத்தர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அவரை கூப்பிடுங்க. இப்போ காலகட்டத்தில் யாரை பார்த்தா ஜெய் பார்த்தா இன்னொரு ஜெய் மாதிரி கொஞ்சம் இது மட்டும் சப்பியா இருக்கு. அது ஜெய், ரொம்ப தேங்க்ஸ். அது ஜெய் பையன் கட்டலாம். ஆமா, அப்பாவுக்கு அந்த சீக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபேமிலி, அம்மா, விஜய், சங்கீதா, நான் தேங்க்ஸ் அலாட். பிகாஸ் அப்பாவுடைய இல்லம்மா, அது இது நீங்க தேங்க் பண்ணவே கூடாது. பிகாஸ் ஐ ஃபீல் இட் இஸ் ஆனர் டு மீ. ஏன்னா இப்போ எங்க அப்பாவை பத்தி பேசுறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமோ, அது மாதிரி எங்க அப்பாவுக்கு பிடிச்ச அப்பாவோட ஒர்க் பண்ணின ஒருத்தர், அதுவும் ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணி மேஜரோட எல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்டேஜ் பிளே பண்ணிருக்காரு. கூத்தபிரான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரணம். கூத்தபிரான் தன் ஃப்ரெண்டு அப்படின்னா கூத்தா டேய் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலுமே அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியல இது வரைக்கும். வேறு யாரும் தெரியல, யாரும் கிடையாது அப்படின்லாம் நான் கிளைம் பண்ணுறதுக்கும் இதுவாக இல்லை. இன்னொருத்தர் இருந்தால் சந்தோஷம். அது அப்பவும் என்ன சொல்லுவாங்க, இவரும் ஜெய் மாதிரி தாண்டான்னு சொல்லுவாங்க தவிர அவர் மாதிரி ஜெயின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஷோ ட்ராமாக்கெல்லாம் வருவார். அதே மாதிரி ஹாய் ஷோ அப்படி மாதிரி வடா அப்படிம்பாங்க எல்லாம். அதே மாதிரி ஏதோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப வெரி ரேர், கொஞ்சம் சில செட்டில் இப்போது சில பேர்கிட்ட இருக்குது சினிமாவில். அது ரொம்ப யங்ஸ்டர்ஸ், அந்த சர்க்கிளுக்குள்ளே நம்ம போகாதனால நமக்கு அது தெரியல. ஆனால் அது அவர் இருந்த காலகட்டமே வேறு. ஸோ எல்லாமே கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் அப்போடைய ஃபிலிம் இது நிறைய அனுபவம், நீங்கள் அப்போ நிறைய பார்த்துருப்பேன். அப்போ நானும் அப்போ ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். ஆன் த பர்சனல் ஃப்ரண்ட் நீங்களும் பயங்கரமாக ஜாலியான பர்சனு. உங்கள் ட்ராமாவே பயங்கர ஸ்பான்டேனியஸ் ஜோக்ஸ் அப்பப்போ வரும். ஸோ ஆஸ் அ பர்சன், பிகாஸ் அப்பவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஜாலியாக இருப்பார். நானும் பார்த்துருக்கேன் வீட்டில், ப்ளஸ் வெளியே இருப்பார். ஸோ ஆஸ் அ பர்சன் how the interact with அப்பா அங்கிள்? நான் சார் தான் சொல்லுவேன். அதுதான் அவன் சொல்கிறா என்னடா அப்படிம்பாரு. அப்புறம் என்னுடைய 3000th பிளே நான் வரேன்டா அப்படின்னாரு. இல்லை சார் நான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணிடுறேன் சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார் அப்படின்னு. அப்போது இது ஜெயலலிதா தான் 3000th பிளேக்கு. அப்போது அது சம் பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருந்ததுனால 4:30 மணிக்கு வந்துட்டார். உள்ளே வந்துட்டே வரேன்னு வந்துட்டேன், விஷ் பண்ணிட்டேன், கிளம்பி போயிட்டார். வி வாஸ் நாட், அவர் டயஸில் அவர் பேர் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும். பட் சில பேர் இருந்தால் இக்னோர் பண்ணுவாங்க, நம்ம ஏன் போனோம் போய்க்கலாம் வந்து
மியூசிக் அகாடமி. நான் சேகரா அப்படின்னார். சார் என்ன சார் அப்படின்னா அப்படியே வந்தார். வெளில வந்து டேய் வாடா, சூப்பராக பண்ணேன், என்ன ஓகே வரலன்னு தெரியல, ஏன் தெரியல அப்படின்ட்டு போயிட்டேன். அவரை யாராவது இக்னோர் பண்ணால் கூட சரி போகுது, அவனுக்கு தான் நஷ்டங்கிற மாதிரி போயிடுவோம். ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானேங்கிறதெல்லாம். அங்கிள் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ஆக்டிங் அங்கிள். சூப்பர். பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு 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 சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முதலாளி முதல்ல கரெக்ட் அங்கிள், 100% முதல்ல பாக்யலட்சுமி அப்பப்போ காப்பாற்றுறது நீ தானே, நான் பார்த்துருக்கேன். அது ஒரு உங்க விஷயத்து எப்பவுமே இருக்கும். அது அப்பானாலும் ஒரு சின்ன பேஷன். அண்ணன் டாக்டருக்கு போயிட்டான், மாதிரி எப்படி அது இனிமேல் லைட் நம்ம பண்ண முடிஞ்சது அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம். பிளஸ் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வேரியஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அதுவும் ஒரு நீ என்ன பண்ணோம். அதுக்கு இன்னொரு விஷயம், உனக்கு டப் பண்ணும்போது ஜெய்சங்கர் வாய்ஸ்ல பேசுறவங்களை டப் பண்ண சொல்லிடு. அப்படியே உட்காந்துரும், அது அப்படியே உட்காரும். ஜெய்சன் அப்படிங்கிறது. ஆனா உங்களே கிடைச்ச பெரிய காம்ப்ளிமெண்ட். நிறைய பேர் தான் சொல்றாங்க ஒரு பொங்கல் வந்துடுச்சு, அப்பா மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அதே முதல்ல அந்த உன்னுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் ஏதோ 1 or 2 சீன்ஸ் தான் வருங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபாரின் போறேன்னு வந்தது, அப்புறம் இது பண்றேன் வந்தது. இன்னைக்கு திருப்பி ஹெல்ப் பண்றது மாதிரி தான் வரும். அவங்க உங்க வாய்மூத பல்ச்சர் நல்லா இருக்கும். I hope they call me, but I'm very happy uncle. So thanks on behalf of family. நீ தேங்க் பண்ணக்கூடாது, உள்ள நானே நீங்களே சின்னதை பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். பட் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் உங்களை மாதிரி எனக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா அது இப்போ ஆஃபீஸ் யூடியூப் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ வாண்டட் த வெரி க்ளோஸ் பீப்புள் டு டாக் அபவுட் அப்பா. ஏன்னா அப்பா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கோம், ஜூலை 12 பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அங்கிள். அது முன்னாடி உங்களுக்கு கார்டு கொடுத்துருவேன். அது ஒரு பெரிய அப்பாவுடைய மியூசிக்கல் நைட் மாத்திரம். ஆனர் ஆல் தி சூப்பர் சாங்ஸ் இருக்காரு. ஆர்டிஸ்ட் மாதிரி உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் ஆனர் பண்ணிட்டு யூ வாண்ட் ஹேவ் a program வோக்கல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஸ்டைலிஷ் ஆர்டிஸ்ட் அவர் இன்ட்ரோடியூஸ் ஆன பீரியட்ல ஒரு 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 காலேஜ் பையன் அப்படி வந்து அந்த குழந்தையும் தெய்வமா அது இரவும் பகலும். ஆமா இரவும் பகலும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆமா அதெல்லாம் நிஜமாவே கர்ணன் கிட்ட சொல்லுவேன், சார் நான் பெருசா இருக்கிற கேமரா உங்க தோல்ல வந்தா சின்னதா இருக்கு, அது என்னாலதான் அப்படி. அது மாதிரி ஒரு கேமராமேன் பார்க்க முடியாது சார். அதாவது ஒரு ஷாட் முடிச்சிருப்போம் சார், ஒரு ஷாட் முடிச்சு அடுத்த டைலாக் பார்க்கறதுக்குள்ள ஷாட் ரெடி வருவாரு. இன்னும் சில பேர் இருப்பாங்க, நாங்கள் எல்லாம் ரெடி ஆயிருப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஷார்ட் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. கர்ணன் அதுதான் சொல்கிறேனே, அது ஒரு கோல்டன் பீரியட். ஆனால் அது பாஸ்டன்ஸையே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு ப்ரெசன்ட் ஃபியூச்சர்லாம் செரிஷ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய அது ஒரு. ஸோ அப்பா ஜெய்ங்கிறது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பேர். அண்ட் அதே போல் அதர் லாங்குவேஜஸில் இருக்க அத்தனை ஆர்டிஸ்டும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ஷன் ஹீரோஸ் இருக்காங்களா, ஜெய் படம் பாரு இந்த வாரம் என்ன வந்திருக்கு, அட்ரா தூக்குடா அப்படின்னு, அந்த மாதிரி அது ஒரு பெரிய ஒரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கிள், நான் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா, இண்டஸ்ட்ரி நான் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ தெரியும். அப்பா அஃப்கோர்ஸ் பிராண்டிங் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். பட் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோடனே தான் ரிலேட் டு பீப்புள். நம்ம அப்பா பேர் சொல்லச்சு இல்லை, அப்போன்னும் நான் ஒரு மீட்டிங் ஜாஸ்தி இருக்கு, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், சீரியல் ஆக்ட் பண்ணுறோம். நம்ம அப்பா பேர் சொல்லும் போது அப்போ வேதைக்கு ரெஸ்பெக்ட் இஸ் ஃபினாமினல் அங்கிள். உங்களெல்லாம் சின்ன வயசுல நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது வேற விஷயம். பட் வெளில போகும்போது ஜெய்ஷேக்கும் ஒரு பிராண்டிங் இருக்குச்சா. ஏன்னா இன்னைக்கு நீங்களே ஸ்ட்ரைட்டான பர்சன் நீங்கள் பேசும்போது. ஸோ எனக்கு என்ன எடுத்ததுன்னா, இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் இருக்கிறவனே இல்லை தெரோன் ரெஸ்பெக்ட் இருக்கு. அது நம்ம என்ன நம்ம ஒரு 10 yearsல what was illegal 10 years back, now it's legal. What is legal today may be illegal after 10 years. பட் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்னா, வெளில போன ரெஸ்பெக்ட் அப்பாவுக்கு அந்த 25 years ஆச்சு. அப்பா இந்த ஜூலை 2000 அப்பா 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் people like you அந்த அஃபெக்ஷன் காட்டுறீங்க. அப்பா திட்டுற மாதிரி பேச என்னடாச்சு அவனுக்கு, ஏன்டா அப்படிம்பாரு. ஏன்னா அப்பா பாஸ்ட் அவே in 2003. அப்பாவுக்கு ஷாக்கு. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் அந்த சொல்லும் போது அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த வெரி வெரி க்ளோஸ் அப்பா அப்போலேருந்து. பட் இண்டஸ்ட்ரியல் சொல்கிற மாதிரி இந்த அஃபெக்ஷன் தி கிவ் அஸ் தட் இஸ் சம்திங் விச் ஐ ரியலைஸ் சொல்லி ஆஃப்டர் கேம். அது என்ன காரணம்னு சொன்னால், சினிமா வந்து எதிராளியோடைய கஷ்டத்தெல்லாம் கேட்காது. எனக்கு என்ன அதை நீ செய், உன்னை நானா படம் எடுக்க சொன்னேன் அப்படின்னு தான் உடனே சொல்லுவாங்க. இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன என்னடா பணம் இல்லையா,
அப்படின்னா இவர் கையிலேருந்து ஏதாவது எடுத்து கொடுத்துடுவார். சரி வச்சு பண்ணிட்டு கொண்டு வந்து கொடு. அது மாதிரி யார் பண்ணுவோம்? அதான் சொல்றீங்க, அந்த ஹெல்ப் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் இப்போ. பிளெஸ்ஸிங்ஸ். நான் அது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனேன் என்னன்னா, நீ ஆசீர்வாதம் வாங்கிட்ட கூட பரவாயில்ல, சாபம் வாங்கிடாத. இன்னி வரைக்கும் நான் அதை 100% பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் அதுதான் முக்கியம். நமக்கு லைஃப்பில் வந்து பிளெஸ்ஸிங்ஸு ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் ஒருத்தன் திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. கோவிலில் கூட கூட்டமாக இருக்குன்னா சரி போட்டேன்ப்பா நான் அப்புறம் வரேன், எல்லாரும் நகர்த்தி விடுன்ட்டு நம்மனா சாமி கிட்ட போய் நம்ம கேட்கறத விட்டு இவன் வேற திட்டிட்டு இருப்போம் முன்னாடி. எதுக்கு நமக்கு அது ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போட்டோம். இல்லை அவங்களே சார் நீங்கள் போங்க சார். நான் ஆக்சுவலாக ரொம்ப நான் என் பசங்க ஒய்ஃபு ட்ராமா வந்திருந்தோம். அப்போ ஹவு சீரியஸ் திங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் சம்படி டாக்கிங் இந்த ஃப்ரண்ட் ரோ. நான் பார்க்கறது ஃப்ரண்ட் ரோ. நீங்கள் ட்ராமா ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அந்த சும்மா இருக்கு சொல்லிட்டு ட்ராமாவை கண்டினியூ பண்ணீங்க. அது அப்போ என்ன விஷயம், எவ்வளோ சீரியஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சது. பிகாஸ் அவ்வளோ இன்வால்வ் பிகாஸ் பேசிட்டு அங்கிள் ஸ்டாப் ட்ராமா. நான் அதை பார்த்தேன். சார் பேசி முடிக்கட்டும் அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்படியே சொன்னார், பேசி முடிக்கட்டும் அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ என் பசங்க என்ஜாய் பண்ணானுங்க. அப்புறம் அங்கிள் கிட்ட போய் பேக் சைடில் ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம். அது என்ன பார்த்துருக்கேன். அது அவருக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னா கூட அவர் எழுந்து போய் பேசியிருக்கோம். ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கிறவனும் 1000 ரூபா கொடுத்தா டிக்கெட் வாங்கியிருக்கான், இந்த பக்கத்தில் இருக்கணும் வாங்கியிருக்கான். அப்போது நம்ம பேச்சு அந்த ட்ராமா பார்க்கணுன்னு வரவனை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது இந்த செல்ஃபோனுடைய நான் செல்ஃபோனை அணைத்து வையுங்கள் இந்த அதெல்லாம் சொல்லவே சைலண்ட் மோடுக்கு போங்க அதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது. இது எதுக்கு நமக்கு நீ ஆஃப் பண்ணி வை இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும்? அவனுக்கு தெரியணும். உங்களுடைய திங் நீங்க மாத்தி பண்ணிட்டால அது உங்க திங் சொல்ற மாதிரி நீங்க அது குழந்தை ஸ்டாப் பண்ண கலை ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. ஆமா அது உங்க டைமுக்கு இல்ல அதே பிளேன்ல சொல்ல முடியுமா? நீங்க காமெடிக்கு சொல்லவே வேணாம். வெற்றி காமெடியா இருந்தா கூட நெவர் ஹர்ட் சம்படி. 100% தட்ஸ் தி மெயின் திங். இல்ல அதான் நீங்க சொன்ன அந்த ஒரு அதே மாதிரி அப்பா சிரிக்கிறாருன்னா ஒரு கூட்டத்துல தனியா தெரியும், அப்படி சிரிப்பார். அடே அப்படிம்பாரு கீழே இருந்து. அதான் நான் தான் அந்த இப்பவே இப்ப நான் அந்த ஹாய் ஹாப்பி இன்ட்ரூவ் நான் எல்லாரும் முன்னாடி இவ்வளவு சொல்ல மாட்டேன். இப்போ அப்பா அந்த ஹாய் சொல்லி எல்லாத்தையும் நான் ஹாய் தான் சொல்றேன். அது பழக்கம் வந்துடுச்சு எனக்கு. பிளஸ் இண்டஸ்ட்ரி இப்பதான் இன்னும் நான் க்ளோஸ் அப்பா இருக்கச்சே விடல. உங்களுக்கே தெரியும். ஆமா ஹி வாஸ் ஸ்டடீஸ் பண்ணுங்க நீங்க படிக்கணும்னு தானே அப்பா சொல்லுவாரு. அது கிட்டே விடல. நான் உங்களை யாரையுமே செட்ல எங்கேயுமே பார்த்ததே இல்லை அங்கிள். ஸோ என்னன்னா அது என்னுடைய லக்கு என்னமோ திருப்பி அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆயிருக்கேன். அது டைமிங் மைட் பி. அது என்னன்னா எனக்கும் எனக்கு மேக்கமைன் என்னமோ அப்பா பண்ணிட்டு போயிட்டு நம்மளும் என்னமோ ஒரு வே அசோசியேட் இருந்தது. ஸோ சீரியல்ஸு அண்ட் அஃப்கோர்ஸ் கரெக்ட் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு லோடு கம்மி. நம்ம மேலே பாரம் இருக்காது ஆக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்பா பேரை மட்டும் காப்பாற்றிட்டு போயிடலாம் அந்த மாதிரி. அப்போ உங்கள் விஷஸ் தேவை அதுக்கு. ஸோ டோன்ட் ஒன்றுமே இல்லாமல் அப்பா பிளெஸிங்ஸ் இருக்கிற வரைக்கும் நீ விஷ் பண்ணுற வரைக்கும் யூ வில் கண்டினியூ இன் டெலிவிஷன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஒன்ஸ் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்.